அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறாருங்க. ராசிக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய புதன் ஏற்கனவே நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் மேலும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நீச்சகதியில் வக்ரம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சியாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் அறிவுக்கு அதிபதியாகவும் திகழ்கிறார். ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் வலுவிழந்து இருந்தாலும் கூட புதன் மட்டும் மிக வலுவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சிரமங்கள், சிக்கல்கள், தடைகள், தாமதங்கள், தோஷங்கள் நிறைந்திருந்தாலும் புதன் வலுவாக இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை மிக அற்புதமாக பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் உச்சத்தையும் தொடுவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் புரட்சி ஏற்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக கல்வி வளர்ச்சி என்பது அறிவு சார்ந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தொழில்நுட்பமும் மிக முக்கியம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆற்றலை வலுவாக கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவர்தான் புதன். எனவேதான் புதனின் அமைப்பும் மிக உன்னிப்பாக கவனமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அப்படிப்பட்ட புதன் ஏற்கனவே வலுவிழந்து நீச்ச நிலையில் தனது நீச்ச ராசியான மீன ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் மேலும் அவர் வலுவிழந்து வக்ரம் பெற்று திரும்புகிறாருங்க. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல். எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல்வேறு விதமான சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. புதன் சாதகமாக இருந்தால் எப்படி மிக பெரிய அளவில் நன்மை நிறைந்தவையாகவும் வெற்றி நிறைந்தவையாகவும் அமைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகிறதோ அதே போன்று புதன் சாதகமற்று வலுவிழந்து இருக்கும் போது நோய் வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. புதன் கெட்டுவிட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். எனவே உணர்ச்சி வசப்படுதலும் ஆழ்ந்த சிந்தனை, ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த சிந்தனையாலும் பாதிப்பு, ஓவர் கான்பிடன்ட் என்று சொல்லக்கூடிய அதீத நம்பிக்கையாலும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உருவாகும். முன்கோபம், எடுத்தோம் கவர்த்தோம் என பணிகளை மேற்கொள்ளுதல், பதட்டமடைதல், அதிக சந்தோஷம், அதிக கவலை, அதிக துக்கம், அழுகை, சிரிப்பு போன்ற பல்வேறு விதமான புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அறிவுபூர்வமாக செயல்பட முடியாமல் உணர்ச்சி பூர்வமாகவும் சில தேவையில்லாத செயல்பாடுகள், வாக்குவாதங்கள், மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக புதன் வக்ரகதியில் திரும்புவதன் காரணமாக ஏற்படுகிறது. அதிலும் நீச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் மாறியிருப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். உதாரணமாக ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒருவன் இருக்கிறான். அவன் வைர வியாபாரியாக பார்க்கப்படுகிறான். தன்னிடம் இருக்கக்கூடிய வைரங்களை பதுக்கி வைப்பதற்காக சர்க்கரை வடிவத்தை விட சற்று கொஞ்சம் பெரிய வடிவமாக வைரத்தை வைத்து மனிதர்கள் உண்ணக்கூடிய பிஸ்கட்டில் கலந்து வார்த்தெடுத்து உணவுப் பொருள் போன்று அவற்றை வைத்து தன்னுடைய வைரங்கள் அனைத்தையும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது, களவாண்டு விடக்கூடாது என சாமர்த்தியமாக சிந்தித்து தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி உணவுப் பொருளாக ஒரு இடத்தில் பத்திரமாக வைக்கிறான். ஆனால் இந்த வைர வியாபாரிக்கு நேர்ந்த சோகமாக அமைவது என்னவென்றால் உணவுப் பொருளாக வைத்த இடத்தில் எலி ஒன்று புகுந்து விடுகிறது. அந்த எலி தன்னுடைய கோரை பற்களை வைத்து அந்த பிஸ்கட்டை கொறித்து தின்க ஆரம்பிக்கிறது. அப்படி தின்கும் போது வைரக்கற்களையும் அதில் மறைத்து வைத்திருந்த உணவோடு சேர்த்து கொறித்து ஒன்றுவிடுகிறது. இதை பார்த்த வைர வியாபாரி ஏதோ சத்தம் கேட்கிறதே என்று வைரம் வைத்திருந்த அறையை திறந்து பார்க்கும்போது எலி முழுமையாக அந்த பிஸ்கட் அனைத்தையும் தின்று விடுகிறது. வைரங்கள் அனைத்தையும் முழுங்கி விடுகிறது. இதை பார்த்த அந்த வைர வியாபாரி அதை சார்த்திவிட்டு எலி பிடிப்பவரை வைத்து இந்த எலியை பிடித்து அதன் வயிற்றில் இருக்கக்கூடிய வைரங்களை எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். எலி பிடிப்பவரை வர வைத்து இந்த எலியை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது அந்த எலி அந்த அறையில் அங்கும் இங்கும் பல்வேறு இடங்கள்ல ஓடுகிறது. மேலிருந்து கீழ் குதிக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த அறையில் உள்ள பைப்லைன் வழியாக அங்கிருந்து தப்பித்து கீழே பாதாள சாக்கடை உள்ள சுரங்கத்திற்குள் சென்று விடுகிறது. அங்கு சென்று பார்க்கும்போது பல எலிகள் இருக்கின்றன. அந்த எலிகளோடு எலிகளாக இந்த எலியும் கலந்து விடுகிறது. இந்த எலி பிடிக்கக்கூடிய நபரோ அதை எப்படி பிடிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்த அந்த வைர வியாபாரி இவ்வளவுதான் போச்சு, என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அந்த எலி விழுங்கிவிட்டு இவ்வளவு எலிகளுடன் கலந்து விட்டதே, நூற்றுக்கணக்கான எலிகள் இருக்கிறது, இதில் எந்த எலி என்று நான்
எப்படி கண்டுபிடிப்பேன் என்று புலம்புகிறார். அதற்கு அந்த வைர வியாபாரி புலம்பலை கேட்டு எலிப்பிடிப்பவர் சொல்கிறார், சற்று அமைதியாக இருங்கள் என்று சொல்ல, இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது இந்த எலி கூட்டத்திலே ஒரு எலி மட்டும் அனைத்து எலிக்கும் மேலான எலி நான் தான். ஏனென்றால் பல வைரங்களை நான் விழுங்கிவிட்டேன். என்னுடைய செல்வ செழிப்பும் மதிப்பும் தான் இப்போது உங்கள் அனைவரையும் விட உயர்ந்திருக்கிறது என்ற தலைக்கணமும் ஆணவமும் கொண்டு இந்த எலிகளை விட தலை சிறந்தவன் என்று அந்த எலிகளை விட்டு ஒதுங்கி செல்கிறது. இதை பார்த்த அந்த எலி பிடிப்பவர் அந்த எலியை மட்டும் சரியாக பிடித்து இதில் இருக்கக்கூடிய வைரங்களை எடுத்து அந்த வைர வியாபாரியிடம் கொடுக்கிறார். இதே போன்றுதான் நமக்கு பல கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது நம்மளுடைய வாழ்வில் செல்வ செழிப்பு வந்தவுடன் இந்த எலிக்கு எப்படி தனக்களம் வந்ததோ அதே போன்று நாமும் நம்மளுடைய செயல்பாடுகளை மாற்றுகிறோம். ஆனால் அதே சமயம் இதுபோன்ற நிகழ்வு புதன் வக்ரகதியில் திரும்பும் போதும் ஏற்படுகிறது. உணர்ச்சி வசப்பட்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு என்னுடைய சுயாபத்தை மாற்றுவதன் காரணமாக சிரமங்களுக்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது போன்றுதான் செயல்படக்கூடாத ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. அப்படி செயல்பட்டால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக புதன் சுபகிரகமாக இருந்தாலும் கூட பாவ கிரக சேர்க்கையால் அபசு கிரக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான பலன்களை அள்ளி கொடுப்பார். ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ பல சிரமங்களும் இதயத்தில் எதிர்பாராத விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க புதன். இந்த தருணத்தில் இடங்களை விட அவர் சஞ்சார அமைப்பும் நீட்ச கதியில் வக்ரம் பெறுவதும் தான் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக புதனை உறுதிப்படுத்துகிறார். இப்படி புதனின் அமைப்பு இருக்க குடும்பம், உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகள் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் புதன் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புவது சற்று சாதகமான அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட வலுவிழந்து இருப்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் ராசிக்கு மிகவும் அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசியின் அதிபதியான சூரியனின் பார்வையில் சமகிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் வலுவாக அவர் வக்ரகதியில் திரும்புவது நிச்சயமாக சாதகம் மற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வலுவிழந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் சப்தம பார்வையை 2ஆம் இடமாகிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தின் மீது செலுத்துகிறாருங்க. எனவே தேவையில்லாத சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலையும் உருவாகியுள்ளது. அதிலும் குறிப்பாக குடும்ப ரீதியான பணிகள்ல அதீத சந்தோஷம், அதீத சிரிப்பு, உடனடியாக அதீத கவலை, அதீத அழுகையாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகியுள்ளது என்பதை அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது குடும்ப ரீதியாக எந்த பணியாக இருந்தாலும் அவற்றை திட்டமிடும் போது உணர்ச்சி பூர்வமாக அணுகுவதே அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. உணர்ச்சி பூர்வமாக அணுகாமல் சிந்தித்து முடிவெடுத்திருந்தால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல எவையாக இருந்தாலும் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் அணுகும் போது பல சிரமங்கள் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை ரீதியாக உங்களது அதீத கான்பிடன்ட், ஓவர் கான்பிடன்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணமாகவே பல தவறுகளையும் அதனால் கிடைக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்படுவதற்கான சூழ்நிலையும் உருவாகுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக புதன் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணியில் கண்டச்சனையின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் புதனும் வக்ரகதியில் திரும்பி இருப்பதால் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகள்ல பதட்டத்துடன் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பதறுவதால் பல்வேறு வகையான காரியங்கள்ல சிதறலை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டுங்க. தேவையில்லாத கடன் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் தொல்லைகள்ல மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் உருவாகியுள்ளது. எனவே நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக முக்கியமாக எந்த பணியை மேற்கொண்டாலும்
கவனம் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் அஷ்டமத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறுகள் கூட மிக பெரிய அளவில் கிடைத்த வாய்ப்புகளை கை நழுவி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன. எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். அரசியல் சார்ந்த பணிகளில் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களையும் தேவையற்ற வாக்குறுதிகளையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். என்றால் தேவையில்லாத சில சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் முன்கோபத்தை இந்த தருணத்தில் அதீதமாக குறைத்து கொண்டு அனைத்து விதமான பணிகளிலும் ஈடுபடுவது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இல்லை என்றால் எதிர்பாராத சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று எந்த விதமான பணியும் ஈடுபடக்கூடாது. கவனச்சிதறல் என்பது மாணவர்களின் கல்வியில் அதீதமாக சூழக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வு தேவை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும். பல சிரமங்கள் விலகும் என்பதில் சந்தேகமே இல்லை.